இவருடைய அப்பா யாருன்னு தெரியாது, அம்மா யாருன்னு தெரியாது. ஆனா பிராமண பையன். பிராமணன் ஊமை, வாய் பேசாது, காது கேட்காது. பூணல் போடலாமான்னா போடணும் சாஸ்திரப்படி. இன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு பூனை போடுறா. பூணல் என்னத்துங்கிற விஷயத்த சொல்லிட்டு போறேன். இது மாதிரி உள்ளவாளுக்கு எப்படி போடுவா? அவனால வாயால ஜெபம் பண்ண முடியாது. நம்ம காதுல சொன்னா அவன் காதுல விழாது. அவனுக்கு எப்படி நாம இந்த காயத்ரி உபதேசம் பண்ண முடியும்னா அதுக்கு சாஸ்திரம் என்ன சொல்றது? பால் இருக்கு பாருங்க, பசும்பால் அல்லது சுத்த தேன். இதுல காயத்ரியை எழுதி அவனை குடிக்க சொல்லணும். அது ஒரு உபதேசம். ஏன்னா இதனால மாறும், ஜென்மாவோட பிராரப்தம் இதனால மாறும். இது பரியந்தம் அவன் என்ன கஷ்டத்தை அனுபவிக்கணுங்கிறது இருக்கோ அது இந்த பிராமணத்துவம் வந்தா மாறும். ஜென்மனா ஜாயத்தே த்விஜஹா, கர்மனா ஜாயத்தே த்விஜஹா. இது பிறப்பாளன், இது இன்னொரு ஜென்மா அவனுக்கு. அது மாதிரியும் பண்ணி பார்த்தா அப்பயும் அவனோட மூக்கத்துவம் போகல. அதனால ரொம்ப இது மாதிரிலாம் குடும்பத்துல அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஒரு செலக்டட் ஏரியாக்குள்ளதானே நம்ம இருப்போம். ரொம்ப பெருசா கூட்டம் இருக்காது, இருக்கக்கூடாது. குற்றங்கள் ஜாஸ்தியா போகும். மனு சொல்றாரு 5000க்கு மேல ஒரு ஊர்ல ஒருத்தர் தங்கக்கூடாதுங்கிறார் ஒரு நகரத்துல. ஏன்னா குற்றம் ஜாஸ்தியா போகுங்கிறார். அந்த காலத்துல நம்ம எல்லாரையும் எல்லாருக்கும் தெரியும். பக்கத்தாத்துக்காரா, ஈத்தாத்துக்காரா, அடுத்த தெருவுக்காரா. நம்ம ஆத்து பொண்ணே வாசலுக்கு போய் ரோட்ல நின்னான்னா அந்த ஆத்து மாமா கேட்பாரு, எங்கடி வந்த சாயங்காலம் 6 மணியா பொறுத்து எங்க வந்தேன்னு கேட்பாரு. நாமளே பிரம்மச்சாரியா இருந்து சந்தியானம் பண்ணா போனோம்னா, ஏன்டா உனக்கு பூணல் போட்டாச்சு சந்தியானம் இல்லையான்னு கேட்பாரு ஈதாத்து மாமா. இன்னைக்கு அப்பனே கேட்க முடியாது. அவன் பதில் கேட்கறதுனால நான் என்ன கேட்கறியே நீ பண்ணினியான்னு கேட்பான். அப்பாவை பார்த்து நீ பண்ணியான்னு கேட்டா அவர் எங்க கொண்டு குஞ்சியை வச்சுக்கிறது. இந்த குழந்தைகள் எல்லாம் உற்றுவா. அங்கங்க எங்கேயோ சத்திரம் இருக்கும், சாப்பாடு இருக்கும், அது மாதிரி போடுவா. கோவில்ல பிரசாதம் கொடுப்பா. அது மாதிரி காஞ்சிபுரத்துல பிரசாதம் கொடுக்குறா. அதனால அந்த பிரசாதத்துக்கு போடுவா. அர்த்தஜாமத்துக்கு டயத்துக்கு ஒரு டயம் கிடைக்கும். சாயங்காலம் சந்தியா காலத்துக்கு அப்புறம் அர்த்தஜாம டயத்துல கொஞ்சம் கூட்டம் குறைச்சலா இருக்கும். அந்த பூஜை பண்றவர் இருக்கார் பாருங்க, அவருக்கு அம்பாலை சாட்சாத்கரிக்கணுங்கிற ஆசையினால அம்பாலோட மந்திரத்தை அவர் ஜபம் பண்ணிட்டு இருக்கார். ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி வருஷக்கணக்கா ஜபம் பண்ணி அன்னைக்கு அது சித்தியாக போறது. அவருக்கு அந்த மந்திரம் சித்தியாக போறது அது அவருக்கு தெரியாது. பொதுவா எண்ணிக்கை மட்டும் சித்தியாரத்துக்கு காரணம் கிடையாது. மனனா திராயதே இதி மந்திரஹான்னு நீங்க வாயால சொன்னா வெறும் எண்ணிக்கை தான். மனசுனால சொல்லணும். மனசுனால சொல்றதே உங்களால எண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்னா, நீங்க சொல்லிட்டே வாங்க, பகவான் கணக்கு வச்சுக்கணும். நமக்கு எதுக்கு கணக்கு வச்சுக்கணும்? பகவான் தான் கணக்கு வச்சுக்கணும். பகவான் அதை கணக்கு வச்சுப்பார். சொல்ல வேண்டியது ஒரு டியூட்டி. இப்படிதான் நம்ம பெரியவாள்லாம் இருந்தது. அது எப்ப வருமோ தானாவே வரும். அந்த காலம் கணியறதே வந்துடும். இவர் என்ன பண்ணார்? ஜபம் பண்ணிட்டே இருக்கிறதே ஒரு 8:45 மணி இருக்கும் ராத்திரி. அம்பாள் சித்தி ஆயிடுத்து. அம்பாள் விக்கிரகத்துல இருந்து வெளியில வந்துட்டாள். குணத்காஞ்சீதமா கரிகலப கும்பஸ்தனநதா பரீட்சிணா மத்தியே பரிணத சரச்சந்திரவதனா தனுர்பாணான் பாசம் ஸ்ரீனிமபி ததானா கரதலைஹி புரஸ்தாதாஸ்தான்னஹ புரமதிதுராஹோ புருஷிகா. ஆச்சாரியால் சாட்சாத்காரத்தை பிரார்த்திக்கிற ஸ்லோகம் இது. சௌந்தரநகரியில 7வது ஸ்லோகம். கொணத்காஞ்சீதாமா, எப்படி வரணும் அம்மா அப்படின்னு ஆச்சாரியால் சொல்றாள்னா, காஞ்சி அப்படின்னாலே மத்திய பிரதேசம்னு அர்த்தம். இந்த இடுப்பு இருக்கு பத்தியில, இந்த இடுப்புக்கு காஞ்சின்னு பேரு. இதுல போட்டுக்கிற ஒட்டியானத்துக்கும் காஞ்சின்னு பேரு. இந்த தேச உலகத்துக்கே மத்திய பிரதேசம்ங்கிறதுனால அதுக்கு காஞ்சின்னு பேரு. அந்த க்ஷேத்திரத்துக்கு காஞ்சி அப்படின்னு பேரு. அந்த இடுப்புல போட்டிருக்கிற அந்த மேகலை இருக்கு பாருங்க, மேகலைன்னு சொல்லுவாத.
இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம். மேகலா அப்படிங்கிறது பிரம்மச்சாரி பையனும் போட்டுப்பான், ஸ்திரீக்களும் இடுப்புல போட்டுப்பா ஒட்டியானம் மாதிரி. தமிழ்நாட்டுல அப்ராமணால மேகலான்னு பேர் வைக்கிறது சகஜமான விஷயம். அதுக்கு என்ன அர்த்தம்னு அவளுக்கே தெரியாது. கேட்டா மேகலா அப்படின்னு பேர் வைப்பா. நீ தமிழம் வேற, நாங்க இந்து கிடையாதுன்னா சொல்றான் பாருங்க. இதுக்கு என்னடா அர்த்தம்னு கேட்டா சொல்ல தெரியாது. வேணும்னே குழப்பறதுக்கா. இப்ப சமீபத்துல ஒண்ணு கிளப்பி விட்டா பாருங்க, திருவள்ளுவருக்கு காவி. காவியா காவி இல்லையா விட்டுருவோம். ஒரே ஒரு கேள்விதான், திருவள்ளுவர் ஆஸ்திகவாதியா நாஸ்திகவாதியா? இதான் கேள்வி. இதுக்கு பதில் சொல்லுங்க போதும். நீ ஆஸ்திகவாதின்னு சொல்லிட்டேன்னா நாஸ்திகவாதின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கடவுள் மறுப்பான வார்த்தைகள் எதையுமே அவர் பேசல. ஃபர்ஸ்ட் ஆஸ்திகவாதின்னு சொல்லிட்டா ஆஸ்திகவாதிக்கு அடையாளம் உண்டு. சனாதன மதம் இது. நெத்தியில் எட்டுக்கிற விபூதிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் விபூதி இல்ல. நம்மளுடைய பிரதான தெய்வம் அக்னிமுகாவை சர்வா தேவதாகான்னு அக்னிமுகமா தேவத்தை ஆராதனம், அதோட பிரசாதம் தான் விபூதிங்கிறது. இன்னைக்குதான் விபூதிங்கிறதே விபூதி ஆயிடுது. அது விபூதியே இல்ல முதல்ல. அந்த சாஸ்திரம் சொல்ற விபூதியே கிடையாது. அதை எப்படி இட்டுக்கிறோங்கிறது பொறுத்துதான் நீங்க வைஷ்ணவமா சைவமாங்கிறதுலாம் அடுத்த விஷயம். ராமரே விபூதி தான் இருந்தா தெரியுமா உங்களுக்கு? பரமாச்சாரியால் சொல்லி ஒரு படம் இருக்கு என்கிட்ட. பரமாச்சாரியாளுக்கு ஒருத்தர் வரைஞ்சு தர சொல்லி பரமாச்சாரியாளுக்கு அவர் வரைஞ்சு கொடுத்து அந்த படம் நான் இன்னைக்கு நான் வெளியில நான் நெட்ல போட்டேன்னு பெரிய சண்டை விட்டுரும். ராமரே விபூதிட்டார் அப்படின்னு இருக்கு. மறுக்க முடியாது யாருமே. அதை எப்படி விட்டுக்கிறோங்கிறத பொறுத்து வைஷ்ணவமா சைவமாங்கிறதெல்லாம் மாறும். பொதுவா மூணுமே ஹிந்துக்களுடைய ஒரு அடையாளம். முதல்ல மண் இட்டுக்கணும், குளிச்ச உடனே. போதாயனர் சொல்றது அக்னி காரியமான உடனே உபாசனமோ அக்னிஹோத்திரமோ சந்தியா மிதாதானமோ இத்தியாதி காரியங்கள்லாம் பண்ண உடனே சாம்பல் இட்டுக்கணும். தேவதா பூஜை முடிஞ்ச உடனே சந்தனம் இட்டுக்கணும். அதனாலதான் தமிழ்நாட்டை தவிர எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் கோவில்ல சந்தனம் பிரசாதம் கொடுப்பா. தேவதையோட பிரசாதம் சந்தனம் தான். அதனாலதான் சந்தனம் விட்டுப்பா. பூஜை முடிஞ்ச உடனே சந்தனம் விட்டுப்பா. அந்த காலத்துல நம்ம பெரியவா எல்லாம் பார்த்து எல்லாம் அப்படி கீர்ச்சந்தனமா இட்டுப்பா. அது மாதிரி ஒரு மேக்கலை இடுப்புல கட்டின்னு இருக்கால், குணத்து அது சப்தம் வருது. இதையே குறிப்பிட்டு சொல்லணும் ஆச்சாரியால் அப்படின்னா, இந்த மணித்வீபம் அப்படிங்கிற அம்பாளுடைய ஸ்வஸ்தானம்ங்கிறது கைலாசத்தோட ஒரு பகுதி, தனி லோகம் இல்லை. கைலாசத்துல பரமேஸ்வரன் இருப்பான். மணித்வீபையே நம்ம ஆத்திலேயே இது மாமா ரூம் இது மாமி ரூம் அப்படிலாம் பிரிச்சு வச்சுக்கிறோமோ, அது மாதிரி அம்பாளுடைய ராஜ்யம் நடக்கிற இடம் அது. பரமேஸ்வரன் எங்கேயாவது போனா மணித்வீபத்துக்கு வந்துருவாள். அம்பாள் உட்கார்ந்துப்பா. இவள் மணித்வீபத்துல ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கிறதே லக்ஷ்மி சரஸ்வதி. இன்னும் சொல்ல போனா மகா சதுஷ்டி கோடி யோகினி கண சேவிதாயி நமஹா அப்படின்னு அம்பாளுடைய லலிதா சகஸ்ரநாமத்துல ஒரு அர்ச்சனை. 64 கோடி யோகினி கணங்களால சேவிக்கப்படுறவள் அம்பாள் அப்படின்னு இருக்கே. அந்த 64 கோடி சொல்ல முடியுமான்னு கேட்டா ஒரு அம்பாளோட ஒரு பக்தர் அவரை கேட்க, அவர் சொல்றார். அத ஆச்சரியமா வியாக்கியானத்துல இருக்கு. அந்த கணங்களோட சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்க மன்மதன் வந்தா. மன்மதனுக்கு மார்க்கெட் போயிடுது. மன்மதனோட சரித்திரத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி, பார்வதி கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் பரமேஸ்வரன் தபஸ்ல இருக்கும் போது அந்த தபஸ்ல இருந்து கலைச்சு பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு மன்மதனை தேவதைகள்லாம் ஏவி விட, மன்மதன் பரமேஸ்வரன் தபஸ கலைக்க போக ஏகாந்தமா இருந்த பகவான் மன்மதன் இப்படி நின்ன உடனே அந்த கரும்பு வில்லு புஷ்ப பானம் இத கையில அவன் எடுக்கிற சமயத்துல பரமேஸ்வரன் கண்ணை திறந்துட்டான்.
கண்ணை திறந்தார்னா இந்த கண்ணு இல்ல, மூணாவது கண்ணை திறந்துட்டார். மூணாவது கண்ணை திறந்த உடனே ஆகாசத்தில் உள்ள தேவதைகள்லாம் இவர் கோபத்தை அடைஞ்சுட்டாருன்னு நினைச்சிருந்து பரமேஸ்வரனை பார்த்து சொல்றாள், குரோதம் பிரபோ சம்ஹர சம்ஹரேதி யாவத்கிரஹே மருதம் பிரவாதஹ தாவத் சவன்னிஹி பவநேத்ர ஜன்ம பஸ்மாவசேஷம் மதனம் சகார. கோபம் வேண்டாம் பிரபோ, கோபம் வேண்டாம், கோபத்தை குறைச்சுக்கோங்கோ பிரபோன்னு இவா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கண்ணை திறந்துட்டார். கண்ணை திறந்தா கண்ணுலேருந்து நெருப்பு வெளியில வந்து யாவத்கிரக்கே மருதாம் பிரபாதா தாவத்ச வன்னி, அது அப்படியே பொசுக்கி போயிடுது. பஸ்மாவசேஷம், சாம்பல் தான் மிச்சம். மன்மதனோட பத்னி ரத்தி கதர்றா, அது அதோட முடிஞ்சு போயிடுது. அப்புறம் கல்யாணத்துல கதறினார். பார்வதி கல்யாணத்துல வந்து அப்புறம் தன் கண்ணில் ஏற்றின மையால மன்மதனை வரைச்சு அம்பாள் உயிர் கொடுத்து உன் கண்ணுக்கு மட்டும் தெரிவான் அப்படின்னு சொல்லிட மறைஞ்சு போயிட்டான் மன்மதன். ரதி கண்ணுக்கு மட்டும் தெரிவான், குழைச்சுட்டான். அவன் சொன்னா, இருந்தாலும் எனக்கு அந்த மார்க்கெட் போனதுனால திருப்பி அதை பிடிக்கணும், எனக்கு என்ன பண்ணணும், ஒரு பிரபலமான அம்பாசிடர் வேணும். அது அந்த மார்க்கெட்டிங் அம்பாசிடர் தானே சொல்லுவா. அத அந்த மார்க்கெட் பண்றவாளுக்கு என்ன சொல்லுவா தெரியல எனக்கு. ஏதோ ஒண்ணு இந்த ஃபேஷன் ஏதோ ஒண்ணு, அது ஒண்ணு வேணும் எனக்கு. இந்த இந்த இதுல எல்லாம் வருவாருக்கோ, இந்த சோப்பை தேய்ச்சிருந்தா என் மேனி தங்கம் போல மின்னுங்கிறாளே, அது மாதிரி ஒருத்தர் வேணும். அது மாதிரி ஒருத்தர் வேணும் எனக்கு. நீங்க தான் வேணும்னா. ஏன் நாள் உங்க ஆத்துக்காரதான் என் மார்க்கெட் போச்சு. அதனால நான் என்னோட வில்ல கொடுத்துடுறேன், என்னோட அம்பை கொடுத்துடுறேன். உங்க ஆத்துக்காரரான பரமேஸ்வரன் வரத்தை அவருக்கு முன்னாடி இதை கையில வச்சுன்னு போகணும்னா. அந்த காலத்திலே இப்படி யோசனை பண்ணிருக்கா பாருங்க. எல்லாம் புதுசா ஒன்றும் செய்யவே முடியாது. இந்த சோப்பை தேய்ச்சிருந்தா 7 நாள்ல வெள்ளை வெளியேன்னு ஆயிடுவேல்கிறா. எத்தனை பைத்தியம் போய் வாங்குறது அந்த சோப்பை? தலை கிழங்குனாலும் வைக்க முடியாது. உறக்கறதே என்ன உடம்பு. சோப்பை தேய்ச்சிருந்தா அழுக்கு போகும், கருப்பு எப்படி போகும் எனக்கு புரியல. எத்தனை பேர் நம்பரா? அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, 30 செகண்ட்ல முழு பொய்ய உண்மைன்னு நம்ப வைக்கிறான் பாருங்க. அதுதான் ஆச்சரியம். இது பொய் இல்ல, அம்பாள் கையில வச்சிருக்கிறது பொய் இல்ல. நீங்க கையில வச்சுக்கணும்னா கொடுத்துட்டு வச்சுட்டு போன்ட்டாள் அம்பாள். வச்சுட்டு போயிட்டாள். திரிபுர சம்ஹாரம் பகவான் வரான். வந்தா அம்பாள் உட்காந்துருக்காளா, இந்த இடுப்புல கட்டின ஒட்டியானம் இருக்கு பாருங்க, இதுல சலங்கைகள்லாம் இருக்கு. பொதுவாவே இந்த சலங்கைகள் அசைஞ்சாதான் சப்தம் வரும், அசையல்னா சப்தம் வராது. நிறைய சலங்கை உள்ள பதார்த்தங்களை சாத்திட்டு உட்கார்ந்துட்டே இருந்தா எப்படி சத்தம் வரும்? பொதுசாவியோ கொலுசோ இடுப்புல ஒட்டியானமோ இதை போட்டு இருக்கிற ஒரு அம்மா அந்த ஆத்துக்குள்ள 4 தடவை போயிட்டு வந்தாதான் ஜல்புள்ளுன்னு முழுக்க ஜில்லு சத்தம் இருக்கும். இந்த ஒட்டியானத்துல சலங்கைகளோட அம்பாள் உட்கார்ந்துட்டே இருக்கா. ஒரு பக்கம் அவன் வச்சுட்டு போன அந்த கரும்பு வில்லு பானம் அது அப்படியே இருக்கு. தன் தோழிகளான மாதிரி கணங்களோட பேசின்னு இருக்கா. பரமேஸ்வரன் திரிபுர சம்ஹாரம் பண்ணிட்டு வரத்தே அம்பாள் அங்க இல்லைன்னு உடனே மணி தீபத்துல வந்து அம்பாளுக்கு கொஞ்சம் கோபம். பரமேஸ்வரனுக்கு முன்கோபி, அவர் கொஞ்சம் கோபத்தோட வரார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இங்கேருந்து இவ்வளவு தூரம் வச்சுக்கோங்களேன், அந்த பக்கம் அந்த கவுண்டர் பரியந்தம் பாதை, இந்த வாசப்படி பரியந்தம் பரமேஸ்வரன் வரத்த அம்பாள் கவனிக்கல. இவாளோட பேசிட்டே இருக்கா. இப்படி திரும்பறதே தான் பகவான் வரத்த பார்த்துட்டான். பார்த்த உடனே ஒரு வெக்கம், ஒரு படபடம். பரமேஸ்வரன் வரத்தே நாம கவனிக்காமையும் உட்கார்ந்துட்டு இருந்துட்டமேன்னு வருது. அந்த காலத்துல ஒரு மரியாதை உண்டோன்னு அது அதனுடைய அடிப்படையில். உடனே எழுந்துட்டா அந்த சலங்கைகள்லாம் சத்தம் போடுறது, ஜல ஜல ஜலன்னு சத்தம் வர்றது. இப்படி 2 அடி எடுத்து வச்சிருப்பாள். மன்மதன் கொடுத்தது ஞாபகம் வந்தது. அவன் கையில கொடுத்துட்டு போயிருக்கானே. உடனே அதையும் எடுத்துட்டாள். ஒரு கையில வில்லு, ஒரு கையில பானம். இந்த கையில எடுத்துட்டு அப்படி முன்னாடி வராள். கொணத்காஞ்சி தாமா கரிகலப கும்பஸ்தன நதா
அபாரமான சாமுத்திரிகா லட்சணத்தோட உள்ளதான சரீரம். பரீட்சீனா மத்தியே பரிணத சரச்சந்திரவதனா, ஷிராப்தியில உதயமாக கூடியதான சந்திரன் போல முகமண்டலம் பிரகாசிக்கிறது. ஆச்சரியமான ஒரு முகம். தனுர் பானான் பாசம் ஸ்ரீனிமபி ததானா கரதலை, இது கையில வச்சிருந்த அப்படி முன்னாடி வந்து நின்ன உடனே இது புதுசா இருக்காது. இந்த பானம் தனுசு ரெண்டும் புதுசா இருக்கா. அம்பாளுக்கு ரொம்ப அழகா வேற இருக்கா. ரொம்ப கோபத்தோட பரமேஸ்வரன் வந்தானா. அம்பாலும் குழஞ்சி செவந்து வேற படுத்தா முகம் வெக்கத்தினால. இது வேற அழகா இருக்கா. இது என்ன புதுசா இருக்குன்னு நான் பகவான், இது என்ன வேஷம், அழகா இருக்கே. ரசிக்கணும், ஒரு வாழ்க்கையை ரசிக்கணும். என்ன பண்ணாலும் அப்படியே பிடிச்சி வச்ச புண்பம் மாதிரி இருப்பான். சில பேர் சமைச்சு போட்டாலும் வாயை திறக்கவே மாட்டான். நன்னா இல்லைன்னா கத்துவான், நன்னா இருந்தா வாயை திறந்து சொல்லவே மாட்டான். அதெல்லாம் வயத்தரச்சில கொட்டின்ற பாவம் தான் இப்ப பிண்டமே பெருங்காயமா பிடித்து. இப்ப சாப்பாடே கிடையாது. இன்னைக்கு ஆம்பளை குழந்தைகளை பெத்தா அந்த குழந்தைகள் வயர் வாடாம இருக்கணும்னு நாம நினைச்சா அதுக்கு ஒரு ரசமாவது வைக்கிறதுக்கு கத்து கொடுக்கணும். நாம ஏதாவது சமைக்கிறதுக்கு கத்து கொடுத்தாதான், இல்லைன்னா சுகி மாமா தான் எல்லாத்தையும் கொண்டு கொடுப்ப. குழந்தைகள் சொல்றது இந்த கால குழந்தைகளோட பழக்கமே. இது எப்படா வந்தது, அமேசான் மாமா கொடுத்தார். இது எங்கடா வாங்கின, சுகி மாமா கொடுத்தார். அதுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. அப்படியே பழகி போயிடுத்தது உட்கார்ந்த இடத்துலயே. பகவானுக்கு அந்த கோபம் மறைஞ்சு சரி சரி வா அப்படின்னு சொல்லி பகவான் இப்படி அப்படி கைய வச்சுட்டு அம்பாள் ஆயிடுச்சுன்னு போறானா. அப்படி பரமேஸ்வரன் முன்னாடி வந்து நின்ன போது எப்பேற்பட்ட கோபிஷ்டன், மன்மதனை புடிச்சாம்பலா பண்ணினவர். அவர் முன்னாடி நீ எப்படி நின்னையோ புரஸ்தாத் அஸ்தான்னஹா புறமதித்து ராகோ புருஷிகா, அது முன்னாடி அது போல அவர் அங்க பத்னி எனக்கு மாதா, எனக்கு அம்மா, எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்னு ஆச்சாரியால் பிரார்த்திக்கிறார். இது சாட்சாத்காரத்தை வர்ணிக்கிற ஸ்லோகம். இது அது மாதிரி ரூபத்துல அம்பாள் வெளியில வரா. இந்த இன்னொரு விஷயம் கிளாரிபிகேஷன் பண்ணிட்டு வேற, தியானம் வேற சாட்சாத்காரம் வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம். தியானம்னா என்ன, ஒரு பொருளை நாம உருவாக்குறது மனசுனால. இப்ப காமாட்சி அம்பாள் இருக்கா, காமாட்சியோட விக்கிரகம் எதுல பண்ணிருக்கு, சிலா ரூபத்துல இருக்கு. கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எதுல இருக்குன்னா படத்துல இருக்கு, பேப்பர்ல இருக்கு, வரைஞ்சிருக்கா. இது பிள்ளையார் இருக்கா, இது எதுல இருக்கு அப்படின்னா மெட்டல்ல இருக்கு. கவனிச்சு கேள்வோம், இது ஒன்னொன்னு ஒவ்வொன்னா இருக்கா. அது மாதிரி கண்ணாமூடி நீங்க பார்க்கும்போது தெரிகிற உருவத்துக்கு திரவியம் எது, பொருள் எதுன்னா உங்க மனசு. இது மெட்டல் அப்படிங்கிற பொருள், அது ஸ்டோன் அப்படிங்கிறது, இது பேப்பர் அப்படிங்கிறது. அது மாதிரி நீங்க கண்ணுல மூடின்னு உள்ள தியானம் பண்ணும் போது பார்க்கறது உங்க மனசாகிற பொருளால தயார் பண்ணப்பட்டது. இப்ப நான் சொன்ன எதுவுமே அம்பாளுடைய நிஜ உடம்பு கிடையாது. அம்பாலோட உடம்பு என்ன கல்லுல பண்ணிருக்கா, அம்பாலோட உடம்பு என்ன பஞ்சலோகத்துல பண்ணிருக்கா, அம்பாலோட உடம்பு என்ன பேப்பர்ல பண்ணிருக்கா, மரத்துல பண்ணிருக்கா, எதுல பண்ணிருக்கு, சித்வடிவமானது. அப்படிதான் சொல்ல முடியும். அதுக்கு வேதம் சொல்றது அபூர்வமா. தஸ்ய பிரியமேவ சிரஹ மோதோ தட்சிண பக்ஷஹ பிரமோத உத்தர பக்ஷஹ ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா ததப்பேட ஸ்லோகோ பவதி அப்படிங்கிறது. நாமெல்லாம் நம்மளுடைய உடம்பெல்லாம் பாஞ்சபௌத்திகமான சரீரம். கவனிச்சு கேட்டுன்னு வாங்கும். நம்ம உடம்பெல்லாம் எதனால பண்ணிருக்குன்னா பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால. தேவதைகள் வேற, தெய்வம் வேற. இந்திரன், வருணன், யமன் இத்தியாதி தேவதைகள் இருக்கா பாருங்க. அவர்கள் உடம்பெல்லாம் எதனால பண்ணிருக்குன்னா தேஜோ வடிவமானது, அவளோடது ஒளிமயமானது.
பரமாத்மான்னு சொல்லக்கூடிய பரமேஸ்வரனோ அல்லது மகாவிஷ்ணுவோ அல்லது அம்பாலோ அல்லது முருகனோ இத்தியாதி தெய்வங்களுடைய உடம்பெல்லாம் சின்மயமானது. சின்மயம் 3 செக்ஷன் இருக்கு. சித் வடிவம்ங்கிறது வேற, தேஜோ வடிவம்ங்கிறது வேற, பாஞ்சபௌதிகமான வடிவம்ங்கிறது வேற. அதனாலதான் பகவத்கீதையில பகவான் குறிப்பிட்டு சொல்லும் போது ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்துவதா, என்னோட ஜென்மாவும் சரி என்னோட கர்மாவும் சரி அர்ஜுனா திவ்யமானது. உன்னோட கணக்குல அவன் கேட்டான், அர்ஜுனன் சில விஷயங்களை பகவான் சொன்ன உடனே இதை நான் சூரியனுக்கு சொன்னேன், மனுவுக்கு சொன்னேன், இக்ஷ்வாவுக்கு சொன்னேன்னா நீனு நானும் ஒரே வயசு. நீ தேவகி புத்திரன், நான் குந்தி புத்திரன். உனக்கு எனக்கு ஒரே வயசு. உன்னை குருவா உட்காத்தி வச்சு கையை கட்டிட்டு நான் கேட்கிறேன்னு உடனே காதுல பூசி தரதுக்கு ஒரு அளவு கிடையாது. நான் சூரியனுக்கு சொன்னேன், சந்திரனுக்கு சொன்னேங்கிற. சூரியன் எப்ப உண்டானா? சூர்யா சந்திர கஷ்யபாஜுதா சூர்யாதுன்னு இருக்கு. எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷம் முன்னாடி சூரியன் உண்டானான்னு. சூரியனுக்கு நீ எப்படி? நீ எனக்கு தெரிஞ்சு தேவகி புத்திரன், உனக்கு 100 வயசு தானே ஆறு. அதுக்கு பகவான் சொன்னார், பகூனிமே வியதீதானி ஜென்மானி தவச்சார்ஜுனா, உனக்கும் பல பிறவிகள் உண்டு, எனக்கும் பல பிறவிகள் உண்டு. உன்னோட பிறவிக்கு ஜென்மான்னு பேரு, என்னோட பிறவிக்கு அவதாரம்னு பேருன்னா. அவன் கேட்டான், அது என்ன பேரை மாத்தி வச்சுன்றதுனால அவதாரம்னா பிறவின்னா? உன்னோடதே வேறடா, என்னோடதே வேற. ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் நாள் பகவான், என்னோடது திவ்யமானது. அப்படிங்கிறதுல இந்த இடத்துலதான் நம்ம ஆச்சாரியால் ஆதிசங்கர் வியாக்கியானம் பண்ணும் போது திவ்யம்ங்கிற வார்த்தைக்கு அப்ராகிருதம்னு பண்றார். பிரகிருதி தன்மைக்கு அப்பாற்பட்டதுன்னா. பிரகிருதி தன்மைனா என்ன? இந்த பிரகிருதிக்குன்னு 6 லட்சணம் உண்டு, ஷட் விகாரம் உண்டு. ரொம்ப போர் அடிக்கிறேன்னு உங்களை, இந்த பெரிய சப்ஜெக்ட் நான் அவர்கிட்ட சொன்ன முன்னாடியே நான் ஏதாவது ஒரு பிரகலாத சரித்திரம், துருவ சரித்திரம் அது மாதிரி சொல்றேன்னு, இல்ல நீங்க விசேஷமா சொல்லுக்கோன்னா இதெல்லாம் பேசினா அப்படிதான் எனக்கு பேசி ஆகணும். பிரகிருதிக்கு 6 விகாரம் உண்டு. இல்ல, இருக்கு, வளர்ந்தது, பெருத்தது, சுருங்கினது, இல்ல. அப்படின்னா என்ன சார்னா, ஒரு இந்த பூ இருக்கு, ரோஜா பூ. இது செடியில பூக்கும்னு ஒரு செடியை வாங்கி கொண்டு வைக்கிறோம். அப்ப பாக்குறதே அந்த செடியில பூ இல்லை. நம்ம குழந்தைகள் இருந்தா கேட்கும், இது என்ன தாத்தான் ரோஜா பூ பூக்குண்டா, ரோஜா என்னைக்கு பூக்கும் என்னைக்கு பூக்கும் நம்மளை புடுங்கி எடுத்துரும். அது பாரு பூக்குங்கிறதே ஒண்ணுமே இல்லாத செடியில ஒரு நாளைக்கு சின்ன மொட்டு இருக்கும். இத பத்தியா சொன்னேன் பார், இது எங்க தாத்தா, இதுதான்டா பாரு அப்படின்பா. இந்த மொட்டா இருக்கிறது வளரும், வர்த்தத்தை. முதல்ல இல்ல, அப்புறம் மொட்டு இருந்தது, அப்புறம் வளர்ந்தது, அப்புறம் ஒரு நாளைக்கு பரிணமதே, அது மலரும். அப்புறம் 5-6 நாள் கழிச்சு உதிர்ந்துடும், சுருங்கி போயிடும், அப்புறம் மண்ணோட மண்ணா போயிடும். இல்ல, இதேதான் நமக்கும். இல்ல, அப்புறம் கர்ப்பத்துல உண்டானோம், அப்புறம் வளர்ந்தோம், பிறந்து வளர்றது கூட எல்லா ஒரு 25 வயசோட 20-22 வயசோட வளர்ச்சி முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் பரிணாமத்தை தான், பெருக்க ஆரம்பிக்கும் உடம்பு. ஒரு 55 வயசு ஆச்சுன்னா அப்புறம் சுருங்க ஆரம்பிக்கணும். இப்ப பிரச்சனையே அதுதான். ஒரு காலத்துல வயசான உடனே எப்படி போனாலும் அப்படியே ரிவர்ஸ்ல வந்துருவா உடம்பு. அதனால 90 வயசு 100 வயசு பிறந்த இருப்பா. உடம்ப பார்த்தோம்னா பாட்டிக்கெல்லாம் இப்படி சதா ஆடும், எலும்பு மட்டும்தான் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. இப்ப கண்டத்தை இந்த புரோட்டீனை திங்கறேன்னு ஆரம்பிச்சு 80 வயசானாலும் பொதன்னு இருக்கு உடம்பு. அப்படி இருக்க கூடாது, ஆரோக்கிய ரீதியா அப்படி இருக்க கூடாது. உடம்பு சுருங்கணும், சுருங்கினாதான் மத்த காய்ச்சலா. எங்க பாட்டிக்கு இந்த இடத்துல இப்படி ஆடும். இப்படி பார்த்து, என்ன பாட்டி இப்படி ஆடுறது, இழைச்சி போயிடுத்துறாம. என்ன பாட்டி இப்பயே ரொம்ப இழைச்சி போயிட்டேன். இதெல்லாம் போறாதரா, இன்னும் இழைக்கணும்டா. ஏன் பாட்டி இப்படி சொல்றேன்? தூக்குற வாழ்க்கை சுமையா இருக்கக்கூடாது. என்ன ஒரு மனோபாவம் பாரு. அப்படிலாம் இருந்த தேசம். தூக்குற வாழ்க்கை சுமையா நாம இருக்கக்கூடாது.
அப்படின்னு. இன்னைக்கெல்லாம் தூக்க முடியலன்னா காரை கொண்டு வந்துடுறான், வண்டியை கொண்டு வந்துடுறான். பிராக்டிக்கல சொல்றேன் நான். அப்புறம் பரிணமத்தை, அப்புறம் சுருங்கிறது, அப்புறம் மறைஞ்சு போறோம். அவ்யக்தாதீனி பூதானி வியக்தமத்தியானி பாரத அவ்யக்த நிதனான்யேவ தத்ரகா பரிவேதனா. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். 125 வருஷம் கிருஷ்ணாவதாரத்துல பகவான் இருந்த காலம், இந்த கிருஷ்ணரோட போட்டோ குழந்தையா இருக்கிறதே பாலலீதியா சில போட்டோக்கெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 25 வயசுல இருந்த போட்டோக்கு அப்புறம் எந்த போட்டோலையாவது தலை நரைச்சு போச்சு, சொட்டை விழுந்தது, கண்ணாடி மாட்டின்றார், பல்லு கொட்டி போச்சு, காது கேட்கல, கம்ப ஊனி நடந்தார், உடம்பெல்லாம் சுருங்கி போச்சு, அது மாதிரி ஏதாவது ஒரு பகவானோட ராமரோட கிருஷ்ணரோட போட்டோவை நீங்க காமிச்சிட முடியுமோ? முடியவே முடியாது. ஏன்னா அப்படி கிடையவே கிடையாது. அப்படியே கிடையாது. அப்படியே ஸ்டில் அப்படியே நின்றுடும் உடம்பு. அது என்ன, அது வந்து திவ்யமானது, பிரகிருதி தன்மை அதுக்கு கிடையாது. இந்த திவ்யமான சரீரத்தோட தான் தேவதை வெளியில வரும். அது மாதிரி தேவதை வெளியில வந்துட்டார். விட்ட இடத்துக்கு வரேன், நீங்க மறந்தாலும் நான் புதிய இடத்துக்கு சொல்றேன். காஞ்சிபுரத்துல அர்ச்சகர் ஜபம் பண்ணிட்டு இருக்கார். அவரோட ஜபம் சித்தியாகி அந்த ஜபத்துக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அம்பாள் வெளியில வந்துட்டார். வெளியில வந்தா இவர் கண்ண மூடுன்னு அந்தர்முகமா தானே தியானம் பண்றார், ஜபம் பண்றார். துருவசுவாமிக்கு முன்னாடி பகவான் போய் நின்றுட்டு துருவனை கூப்பிடுறார். துருவா 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 அப்படின்னு கூப்பிட்டார். துருவசுவாமி கண்ண திறக்கல, காதலியே விழல்ல அந்த சப்தம். அதனால பகவான் என்ன பண்ணினார், திரோஹிதம் சகசைவோபலட்சிய பகிஸ்திதம் ததவஸ்தம் ததர்ஷா. உள்ள தெரியற பரிந்தும் வெளியில கண்ணை திறந்து அவன் பார்க்க மாட்டான்னு உள்ள தெரியற உருவத்தை மறைச்சுட்டான். மறைச்ச உடனே அப்படி திக்குன்னு விக்கிட்டு பார்த்தான். பகிஸ்திதம், இத்தனை நாளா உள்ள எண்ணத்தை பார்த்தோமோ அது அப்படியே நிக்கிறது. பகவான் உடனே தெரிஞ்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணினான்னு துருவ சரித்திரம். அது மாதிரி இவர் முன்னாடி நின்றுட்டு ஜல் ஜல்னு பகவான் அம்பாள் காலால ஒரு தடவை குத்துறார். அந்த கால் சலங்கை அசைச்சு காமிக்கிறார். குழந்தைகள் எல்லாம் அனுபவிச்சவாளுக்கு தான், பேத்தி பொண்ணு உள்ளவாளை பார்த்தா தெரியும். இப்படி வந்து காமிச்சுது. என் பேத்தி என்னன்னு தெரியலையா, கொலுசு பழசா படிச்சு தாத்தாங்கிறது. கொலுசு போட்டு இருக்க, நீ என்ன கொலுசு பழசா போயிடுத்துங்கிறது. அது சொல்ற தேவை அழகா இருக்கு, கேட்கற தேவை. புதுசு வேணுங்கிறத எப்படி புதுசு கொலுசு வேணும்னு கேட்கறாம அப்படி காலை ஆட்டி காமிக்கிறது முன்னாடி. அது மாதிரி காலை ஆட்டி காமிக்கிறாள் அம்பா. அவருக்கு வந்து ஏற்கனவே பல கதைகள்லாம் யார் சொல்லி கேட்டாரோ தெரியல, எல்லாம் நெகட்டிவாவே கேட்டிருக்காரு அவர். மேனகதை வந்து விஸ்வாமித்திர தபச கெடுத்தா, பிரம்ம வந்து கெடுத்தா, அவ வந்தா, இவ வந்தா, ஊர்வசி வந்தா, இந்த மாதிரி கதைகள் எல்லாமே தபஸை கெடுக்கிறது 2 வகையாதான் கெடுக்கலாம். தபஸ் எப்படி கெட்டு போகும்னா, ஒண்ணு காமத்தினால கெடும் அல்லது கோபத்தினால கெடும். இந்த 2 வகையாதான் தபஸ் கெடும். தபஸே நாம சம்பாதிச்சிருக்கிற தபஸ் ஒண்ணு காமத்தினால போகும் அல்லது கோபத்தினால போகும். இன்னும் 2 விஷயத்தையும் சொல்றார், அதையும் சொல்லிட்டு போயிடுறேன். நான் பதிவு பண்ற விஷயம் விஸ்வாமித்திர சரித்திரத்துல பெரத்தியாருடைய சந்தோஷத்துல சம்பந்தப்பட்டாலும் போகும், பெரத்தியாருடைய வருத்தத்துல சம்பந்தப்பட்டாலும் போகும். அப்படின்னா என்னன்னா, விஸ்வாமித்திரருக்கு 4 வகையில தபஸ் போச்சு. அதை சொல்றாரு. சுனசேபன் ஒருத்தன், அவனோட துக்கத்துக்காக இவர் போய் இவர் பண்ண தபஸ் போயிடுது. திரிசங்குன்னு ஒருத்தன், அவன் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னான்னு அவனுடைய சௌக்கியத்துக்காக இவர் போய் சண்டை போட்டு அவரோட தபஸ் கெட்டு போச்சு. மேனக வந்து அவளை பார்த்து மயங்கி காமத்தினால தபஸ் கெட்டு போச்சு. பின்னாடி ரம்பேன்னு ஒத்தி வந்து அவளை கோவிச்சுண்டு கல்லா போன்னு சபிச்சு, மேனகையினால வந்த அனுபவத்தினால கல்லா போன்னு சபிச்ச உடனே அந்த தபஸும் போயிடுது. அப்புறம் கடைசியில புஷ்கரத்துல வந்து இவர் இந்த 4ஐயும் விட்டுட்டு தபஸ் பண்ணும் போதுதான் இவர் பிரம்ம ரிஷிங்கிற ஸ்தானத்தை அடைஞ்சார்னு அவருடைய சரித்திரம். இப்ப எதிர்த்தாப்புல வந்து நிக்கிற அந்த அம்பால நம்ம தபஸ கெடுக்கிறதுக்காக வந்திருக்கிற தேவதேன்னு நினைச்சாரு. நினைச்சதோட இல்லாம சீச்சி அப்படின்னா, எய்தாப்புல நிக்கிற அம்பால பார்த்து சீச்சி அப்படின்னா நகர்ந்துட்டா அம்பா. ஏன்னா இவருக்கு பக்குவம் இல்லை,
மந்திர சித்தியானாலும் பக்குவம் இல்லை அப்படின்னு நகர்ந்துட்டான். நகர்ந்தா அடுத்த தூண்ல இந்த ஊமை உட்காந்துருக்கான். அர்த்தஜாமம் கோவில்ல ஒத்தருமே கிடையாது. அந்த காலம் தானே, எல்லாரும் சாயங்காலத்துக்குள்ள வந்துட்டு போயிருப்பா. சந்தியா காலத்துல அர்த்தஜாமத்துக்கு வருவா. அப்புறம் சந்தியா காலையில வந்து தீபாராதனை பார்த்துட்டு போயிடுவா. அதுக்கு போயிட்டு ஷார்ட் திருப்பி அர்த்தஜாமத்துக்கு வருவா. அதுக்கு நடுப்புல கேப்ல நடக்கிற கதை அது. அவன் போய் உட்கார்ந்துட்ட உடனே அவனை அம்பாள் சிலையில இருந்து வெளியில வந்துட்டால், தெய்வங்களுக்கு ஒரு நியமம் என்னன்னா, வெளியில ஆவிர்பவிச்சுட்டா அனுகிரகம் பண்ணாம உள்ள போக கூடாது. ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வெளியில வந்துட்டா அனுகிரகம் பண்ணினாதான் திரும்பி உள்ள போகலாம். அதனால யாருக்கு அனுகிரகம் பண்ணலாம்னு பார்த்தா அந்த ஊமைதான் உட்கார்ந்து இருக்கா. அவன் கிட்ட போய் அவன் ரொம்ப நாளா பிரார்த்திச்சுன்னு இருக்கிறது பேச்சு வரணும்னு தான். வாயத்தொரன் இப்படி சைகை காமிச்சான், வாயை ஓபன் பண்ணுங்கிற மாதிரி. அவன் உண்மையாவே அவன் எதுக்கு உட்காந்துருக்கான்னா அந்த பிரசாத்துக்கு உட்காந்துருக்கான். உண்டை கட்டி கொடுப்பாளன்னு அர்த்தஜாமம் முடிஞ்ச உடனே அது எப்ப கிடைக்குங்கிறதுக்குதான் அவன் உட்கார்ந்து இருக்கிறதே. இது அம்பால பார்த்த உடனே வாயை துறன்னு உடனே சரி பிரசாதம் தான் கொடுக்க போறா போல இருக்கு, அதுக்குதானே அவன் தயாரா இருக்கான். பட்டுன்னு வாயை திறந்தா தன் வாயில உள்ள தாம்பூலம் போட்டு இருக்கா அம்பாள். அழகான தசவித பரிமளத்தோட கூடினதான வெத்தலைப்பாக்கு. வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் ஸ்வீகரம் பத்ரம், க்ஷேமகரமானது, ஐஸ்வர்யப்பிரதமானது, மங்களமானது. வெள்ளிக்கிழமைக்கு அந்த காலத்துல எல்லாம் போட்டுக்கணும்னே சொல்லுவா. பொம்மநாட்டிகளுக்கு வந்தா வெத்தலைப்பாக்கு வச்சு கொடுப்பா. வெத்தலைப்பாக்கு போட்டுக்கோ, சுமங்கலி பிரார்த்தனை எல்லாம் பண்ண வெத்தலைப்பாக்கு போட்டுக்கோங்கோம்பா. அது வந்து இந்த இஸ்லாமிய படையெடுப்புனால அதோட புகையிலைகள் எல்லாம் சேர்ந்து அதுவே ஒரு கெட்ட பழக்கம் மாதிரி ஆயிடுச்சு நம்ம தேசத்துல. இந்த ரெண்டு பாவிகள் வந்து ரெண்டு நாசம் பண்ணினான், ரெண்டு கெட்ட பழக்கத்தை நமக்கு சொல்லி கொடுத்தான். இந்த முஸ்லீம் படையெடுப்பு, துலுக்கர்கள் படையெடுப்புனால வந்ததுதான் டுபாக்கோ புகையில. அதுக்கு முன்னாடி இந்த தேசத்துல எல்லாம் கிடையாது. இந்த கிறிஸ்துவ படையெடுப்புனால வந்தது காபி டீ. அதுக்கு முன்னாடி காபி டீ எல்லாம் கிடையாதுங்க. பால் உண்டு, தேன் கலந்து பால் சாப்பிடுவா. இந்த காபி டீ பழக்கங்கள் எல்லாமே கிடையாது. வாயை திறந்தால் ஆச்சரியமான அந்த தாம்பூலத்தை அப்படி வாயில அந்த ரசத்தை துப்பினார். அந்த ரசத்தை துப்பின அடுத்த க்ஷணம் அவர் வாக்கிலேருந்து வந்ததுதான் இந்த மூக்க பஞ்ச சதி அப்படிங்கிறது. பொதுவா காரண பரச்சித்ரூபா காஞ்சிபுர சிம்னி காமபீடகதா காச்சன விகரதி கருணா காஷ்மீரஸ்தபக கோமலாங்கலதா காரண பரச்சித்ரூபா காஞ்சிபுர சிம்னி காமபீடகதா. இப்ப சொன்ன மத்தியில சித்வஸ்துன்னு காரண பரச்சித்ரூபா தேஜோமயமானது, பாஞ்சபௌதிகமானது, சின்மயமானதுன்னு சொன்ன மத்தியில இந்த சித்து எந்த சித்துன்னா காரண சித்து. இதுல ஒரு விசேஷம் என்னன்னா அது நான் கொஞ்சம் நாளைக்கு விளக்கி சொல்றேன், ரொம்ப பெரிய விஷயம் அது. சர்வகாரண வஸ்துவா இருக்கக்கூடியதான சித்ரூபம், இதை மட்டும் மனசுல வாங்கிக்கோங்க. அந்த சர்வகாரணம்னா என்னங்கிறத நாளைக்கு சொல்றேன். பரத்ரூபா காஞ்சி புரசீம்னி, அந்த காஞ்சிபுரத்துக்கே வகுடு மாதிரி பிரகாசிக்கிறவன். சீம்னின்னா அந்த இடத்துல இந்த திலகம் மட்டுக்கிற மத்தியில சிந்தூரம்னு வகந்தி சிந்தூரம்னு சௌந்தரலகரிலையும் சொல்லுவார். இந்த இடத்துல இட்டுக்கிறதுக்கு வகுட்டு இந்த உச்சந்தலையில, அதனாலதான் இந்த சிந்தூர்னு பேரே வச்சது இந்த அட்டாக்கு. காரணம் இல்லாமலாம் வைக்கல, இந்த காஷ்மீர்ல வந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு தான் சிந்தூர்னு வச்சதே. அதுக்கு உடனே அடுத்த 2 நாள்ல ஒரு 2 வீடியோ நான் அந்த அம்பாலை பத்தி சொல்லியிருக்கேன். சிந்தூரம்னா என்ன, சிந்தூர் அப்படின்னா என்ன, அம்பாள் எதுக்கு இந்த தேசம் முழுக்க சுத்தி இத்தனை க்ஷேத்திரங்கள் நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த தேசத்தை காப்பாத்துறதுக்காக அப்படிங்கிறதுக்காக. அப்பேற்பட்டதான அழகோட பிரகாசிக்க கூடிய அழகான சரீரம். அதுவும் எப்பேற்பட்ட சரீரம்னா காஷ்மீர ஸ்தபகம், குங்குமப்பூ, ஊமப்பூ போல மிருதுவான
சரீரத்தை விட கோமலாங்கலதா கருணா விஹரதி. அப்பேற்பட்ட அம்பாள் பிரகாசிக்கிறாள்னு ஆரம்பிக்கிறார். இதோட விளக்கம் விஸ்தாரமா நாளைக்கு சொல்றேன். ஆனா இதுல அந்த ரூபத்தை வர்ணிச்சதுதான் முக்கியமானது. பிரகா சந்திர இதுலயே வர்றது. சமான காந்தி வதன நகாதி ராஜஸ்துதா முகானாமபி குர்வதி சுரதுனி நிகாஷ வாக்வைபவம் ஸ்ரீகாஞ்சி நகரி விஹாரரசிகா சோகாபஹந்த்ரி சதா ஏகா புண்ணிய பரம்பரா பசுபதேரகாரிணி ராஜதே. ரகா சந்திர சமான காந்தி வதனா. சந்திர சமான காந்தி வதனா. 1000 சந்திரர்கள் சேர்ந்தா என்ன பிரகாசம் இருக்குமோ அந்த பிரகாசத்தோட கூடினதான முகம். நாகாதி ராஜஸ்துதா. ஏன் சந்திரனை பத்தி சொல்லுவானே அப்படின்னு சொன்னா, பரபிரம்மம் அப்படின்னு நாம் சொல்ற அந்த வஸ்துவ சித்ரூபம் அப்படின்னு சொல்ற வஸ்துவ பரதேவதேன்னு நாம சொல்றோம். நம்மளுடைய சப்தங்கள் சின்மூர்த்தி சின் ரூபிணி அப்படின்னு சொல்றோம். அத ஆணாவும் வர்ணிக்கிறோம், பெண்ணாவும் வர்ணிக்கிறோம். இந்த பரமாத்மாவுக்கு முக்கியமான லட்சணம் என்ன அப்படின்னா ஆனந்த வடிவமானது. ஆனந்த வடிவமான அமிர்தத்தை தாரையாக உடைய சந்திரன் அர்த்தம். அங்க இந்த சந்திரனை வர்ணிக்கும் போது நீங்க நினைக்கிற இந்த சந்திரனுக்கும் அந்த லட்சணம் உண்டு. நீங்க நினைக்கிற சந்திரன் இல்லை. இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்ஞ, சகசிராரம்னு 7 சக்கரத்தை யோக சாஸ்திரம் சொல்றதே, அதுல 7வது சக்கரமான சகசிராரத்துல ஒரு சந்திரன் இருக்கா. அந்த சந்திரன்லேந்து வடிகிற வடிவம் தான் நம்ம உடம்ப என்னைக்கும் 16 வயசா வைக்கும். நம்ம உடம்புல இருக்கு அந்த சந்திரன். அது ஒரு பியூட்ரின் ஏதோ ஒரு சுரப்பி. அது அந்த வளர்ச்சி ஆனோடனே நின்றுடும். அது அதுக்கப்புறம் அதை ஆயுசு முழுக்க அதை சுரக்காது. அதை சுரக்க வைக்கிறதுக்கு யோக சாஸ்திரத்துல கஜகேசரி முத்து அப்படின்னு ஒரு அபியாசம் இருக்கு. அது அப்படின்னா என்னன்னா, இந்த நாக்கு இருக்கு பாருங்க, இந்த நாக்க நீட்டணும். வெறுமன் அல்ல, இப்படி நாக்க நீட்டினா நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். எப்படின்னு அந்த அளவுக்கு இழுக்கணும். கையால இழுத்து ஒரு கட்டத்துல கீழே உள்ள அந்த இதையும் அறுத்து விட்டுருவா. இப்படி நாக்க இழுத்து 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 அபியாசம் பண்ணா நீட்டா போயிடும். அந்த நாக்க மடக்கி உள்ள கொண்டு போய் மேல கொண்டு போகணும். அதை மேல கொண்டு போய் லைட்டா இந்த பக்கத்துல மூளைக்கு கீழே அந்த சுரப்பி இருக்கு, ஓபன் பண்ணி அதை நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது மெடிக்கல் வைஸ். அதை இந்த நாக்குனால போய் அதை தொட்டோம்னா அது ஆக்டிவேட் ஆயிடும். இதெல்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். பண்ண போறது இல்ல, உங்களுக்கு அப்படி ஒண்ணு இருக்குங்கிறதுக்காக சொல்ல வர. அது இருக்கு, அது மெடிக்கல் வைஸ் ஒத்துக்கிறா. நம்ம யோக சாஸ்திரத்துல பதஞ்சலி சொல்லிட்டு போயிருக்கா. அதை தொட்ட உடனே அந்த சுரப்பிலேருந்து வர அந்த திரவத்துக்கு தான் அமிர்தம்னு பேர். உடம்பு அப்படியே பார்த்தீங்கன்னா 120 வயசானாலும் 20 வயசு மாதிரி இருக்கு. அதுதான் ஆச்சரியம். எத்தனை நாள் வாழணும்ங்கிறது இல்ல, கெடாம இருக்கு. இத காமிக்கிறதுக்கு தான் அந்த சந்திரனை வர்ணிக்கிறது. இப்ப அடுத்த விஷயத்துக்கு வர, சிவானந்த லஹரின்னு ஆச்சாரியால் பண்ணியிருக்காரு தெரியும். சௌந்தர லஹரி மாதிரி சிவானந்த லஹரின்னு பண்ணியிருக்காரு. சிவசக்தியா யுக்தோ எதி பவதி சக்த பிரபவிதம்னு சௌந்தர லஹரி ஆரம்பம். சிவானந்த லஹரி ஆரம்பம் என்ன? சிவா கலாபியாம் சூடாலங்கிருத சசிகலாபியாம் நிஜதப பலாபியாம் பக்தேஷு பிரகட பலாபியாம் அப்படின்னு ஆரம்பம். கலாபியாம் சூடாலங்கிருத சசிகலாபியாம், இதுதான் முக்கியம். ரெண்டு பேரையும் துவந்தமா வர்ணிச்சுட்டு
ரெண்டு பேரும் எப்படி இருக்கார்கள்னா தலையில சந்திரனோட பிரகாசிக்கிறார்கள். அம்பாலும் சந்திரனோட பிரகாசிக்கிறாள், பரமேஸ்வரனும் சந்திரனோட பிரகாசிக்கிறாள் அப்படின்னு இருக்கு பத்தியில. அந்த சந்திரன்னா என்னன்னா நீங்க நினைக்கிற சந்திரன் இல்ல, அது அமிர்ததாரையான சந்திரன். அது அதனால தேவதைகள்லாம் பிரார்த்திக்கிறாளாம் அம்பால, அந்த அமிர்ததார வேணும். நாகாதிராஜஸ்துதா சொல்ல போனா அத்தனை தேவதைகளுக்கு சக்தியே அம்பாள் தான். அந்த அம்பாலோட சக்தி சேர்ந்தாதான் அந்த தேவதைகளுக்கு மகிமையே வரும். இந்திரனோட அம்பாள் சேர்ந்தாதான் ஐந்திரின்னு வரும். இந்திராணி வேற ஐந்திரி வேற. வருணனோட அம்பாள் சேர்ந்தாதான் வாருணிங்கிற தேவதை வரும். அக்னியோட அம்பாள் சேர்ந்தாதான் ஆக்னேயின்னு வரும். மகேஸ்வரனோட சேர்ந்தா மகேஸ்வரின்னு வரும். மகேந்திரனோட சேர்ந்தா மகேந்திரின்னு வரும். விஷ்ணுவோட சேர்ந்தா வைஷ்ணவி அப்படின்னு வரும். பிரம்மாவோட சேர்ந்தா பிராமி அப்படின்னு வரும். இதெல்லாம் அம்பாளோட சக்திகள். இது சேரலைன்னா அவளுக்கு அந்த 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 மதிப்பு இருக்கு வரும், அந்த ஸ்தானம், அந்த ஒர்க்கு அதை அவளால செய்ய முடியாது. இததான் முதல் ஸ்லோகத்துல ஆச்சாரியால் சொல்றதே. சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ ந கலு குஷல ஸ்பந்தித்துமபி அத்தஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதமகிருத புண்ணிய பிரபவதி. அது மாதிரி இங்க எல்லாரும் உன்னை ஸ்தோத்திரம் பண்றார், ஆராதிக்கிறாள். அத்தஸ்துவாம் ஆராத்யாம், ஏன்னா பரமேஸ்வரனே உன்னோட சேர்ந்த பிரன்னா சக்தனாரான். அந்த தேவதைகளால பூஜை பண்ணக்கூடிய நாகாதி ராஜஸ்துதா முகானாமபி குருவதி சுரதுனி நீகாச வாக்வை பவம். முகானாமபி பேச தெரியாத, பேச வராத, சக்தி இல்லாத இந்த ஊமை எப்படி பண்ணியிருக்காள் அம்பாள் அப்படின்னா இக் அப்படின்னு கூட்டி படிக்கிற மாதிரி பண்ணல. சுரதுனி நீகாச வாக்வை பவம். இப்படி மேல போய் பார்த்தேன்னா ரிஷிகேஷத்துக்கு மேல கங்கை வரத பார்த்தா தெரியும். இந்த கீழே வர கங்கை எல்லாம் கங்கையும் இல்லை. இங்கேருந்து மேல போகணும். போனா அப்படியே அந்த கங்கை கரையில உட்காந்துட்டா ஒரு சப்தம் இருக்கும், சல 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 சலன்னு சிவானந்தா சொல்லுவார். அதுவே தியானம். இந்த கங்கை கரையில உட்காந்து அந்த சப்தத்தை கேட்கறதே தியானம். இமாச்சல பிரதேசத்துல சப்தமா இருக்கும், இந்த கங்கை ஓடுற சப்தம் மட்டும் கேட்கும். அது எப்படி அந்த போர்ஸை நீங்க தடுக்கவே முடியாது. அந்த கங்கை வர போர்ஸை நீங்க தடுக்கவே முடியாது. அது எப்படி வரதோ அது மாதிரி வாக்க கொடுத்திருக்காள் அம்பாள். ஸ்ரீகாஞ்சி யாரு? காஞ்சிபுரத்துல பிரகாசிக்கக்கூடிய ஸ்ரீகாஞ்சி நகரி விஹார ரசிகா சோகாபஹந்திரி சதா. எப்பேற்பட்டவள் அம்பாள்னால் சோகத்தை போக்குறவள். பொதுவா நமக்கு வர சோகத்துக்கு காரணம் ஆபத்து அல்லது ஆர்த்தி. ஆபத்துன்னா திடுதிப்புன்னு வருது பத்தியா, அதுக்கு ஆபத்துன்னு பேரு. இந்த கஷ்டம்னு தெரிஞ்சு வருது பத்தியா, அதுக்கு ஆர்த்தின்னு பேரு. இந்த ரெண்டும் சேர்ந்ததுக்கு துர்க்கம்னு பேரு. துர்க்கம்னா ஆபத்துகள் நிறைஞ்ச கூட்டம்னு பேரு. இந்த கூட்டத்தை துர்க்கத்தை தாண்டி விக்கிறதுனாலதான் துர்கான்னு பேரு அம்பாளுக்கு. துர்கா துர்கார்த்தி நாசினி அப்படின்னு. இந்த துர்க்கம்னா உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு கோட்டையை சுத்தி அகழ் இருக்கு பார்த்திருக்கல. கோட்டையை சுத்தி ஒரு மதில் சுவர் இல்ல, ஒரு ஓட மாதிரி இருக்கும். அதுல நிறைய பாம்பு முதல்ல எல்லாம் அந்த காலத்துல விட்டுருப்பா, எதிரிகள் படையெடுத்து வந்தா உள்ள வராம இருக்கணுங்கிறதுக்காக சொல்லுவா கதையில எல்லாம். உண்மை அது. அதை தாண்டி உள்ள வர முடியாது. அந்த அந்த ஓடைக்கு துர்க்கம்னு பேரு. தாண்ட முடியாத ஆபத்துகள் நிறைஞ்சு இருக்கிறதுலன்னு அர்த்தம். அது மாதிரி ஆபத்துகள் நிறைஞ்ச வாழ்க்கைய நமக்கு தாண்டி வைக்கிறதுனால துர்கான்னு பேரு. அந்த ஆபத்துகளால வரக்கூடியதான சோகாபஹந்திரி சதா ஏகா புண்ணிய பரம்பரா பசுபதே ராகாரிணி ராஜதே. அப்பேற்பட்ட சோகத்தை போக்கக்கூடியதான காஞ்சியில பிரகாசிக்கக்கூடிய காஞ்சி தேவதையான. காஞ்சியில ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? எத்தனை சிவன் கோவில் இருந்தாலும் அம்பாள் கோவில் காமாட்சி மட்டும்தான். ஒரே சக்தி தான். பாக்கி எல்லா கோவிலுக்கும் போனா பரமேஸ்வரன் தான் இருப்பார். அம்பாள் மட்டும் காமாட்சியா பிரகாசிக்கிறார். அப்பேற்பட்ட காமாட்சியினுடைய ஒரு ஆலயத்துல
ஆச்சரியமான ஒரு வைபவமா நம்மளுடைய ஆச்சாரியால் பரம்பரையில. அதனாலதான் காஞ்சி காமகோட்டி பீட்டம் அப்படின்னு சொல்றது. அப்பேற்பட்ட அம்பாளுடைய ஆச்சரியமான அம்பாள் காமாட்சிங்கிற பெயர்லாம் நாளைக்கு அம்பாள் தான் பரமேஸ்வரன் தான் அனுப்புறார் காஞ்சிபுரத்துக்கே காமாட்சி, அதெல்லாம் நாளைக்கு சொல்றேன். அந்த அம்பாளுடைய கும்பாபிஷேகம் ஜூலை 1ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அதை உத்தேசிச்சு இந்த அம்பாளை பத்தி பேசக்கூடியதான ஒரு ஏற்பாட இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கு. நாளைக்கு இந்த மூகபஞ்ச சதி சௌந்தர்யகதி இந்த அம்பாளோட இது இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. இதெல்லாமும் கலந்து நாளைக்கும் அந்த ஸ்தோத்திரங்களை நிறைய அனுபவி. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தினுதே கிரிவர விந்திய சிரோதினி வாசினி जिष्णुनुते भगवतयेशिनि कंठ कुटुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर् रम्यकपर्दिनि शैलसुते। आदिपरा शक्ति माता की, सद्गुरुनाथ महाराज की, आंजनेय मूर्ति की।